ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். உடம்பெல்லாம் உப்பு பூக்க காட்டிலையும் மேட்டிலையும் கருமாயப்பட்டு உழைச்சு கொண்டாந்து நெல்ல விளைய வச்சு அரிச்சு அரிசியா கொடுத்தா அது இலவசம்னா எவ்வளவு இடத்தானது? உன் உழைப்புக்கு மதிப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். எத்தனை காலத்துக்கு நீங்க இலவசமா கொடுத்துருவீங்க? எல்லா விவசாயியும் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அப்பா என் வீட்டுல படிச்சுட்டு தன் மகன் முதல் பட்டதாரி சொல்றாரு, என் குடும்பத்துல முதல் பட்டதாரின்னு. அது சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் என்னை நினைக்கும் போது நான் கடைசி தலைமுறை விவசாயி. அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் நினைக்கிறான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், சம்பளம் வருதுன்னு. அது பெருமையா நினைக்கிறான். இந்த கடையில காசை கொடுத்தா அரிசியும் பருப்பும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வெள்ளரிக்காயும் விற்கிது, காசை கொடுத்து வாங்கி சாப்பிடலான்னு. எங்க இருந்து வருது வெள்ளைக்காய் வெண்டைக்காயும்? எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து பொத்துன்னு கடவாசல் விழுதா? எங்கேயோ ஒரு ஏழை தாய் தயப்பன் உழுது விதைச்சு வெள்ளாமை செஞ்சு கொண்டாந்து இங்க இறக்குறான். அதை நினைவுல வச்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் என்னைக்காவது ஒரு நாள் டாக்டரை சந்திக்கிறான், இன்ஜினியரை சந்திக்கிறான், வக்கீலை சந்திக்கிறான். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திச்சு போறான். காலை மாலை இரவு 3 வேளை. உங்களால சாராயம் குடிக்காம இருக்க முடியும், உங்களால சிகரெட் குடிக்காம இருக்க முடியும், ஆனா சோறு திங்காம இருக்க முடியாது. சாராயம் காய்ச்சறவனை விற்கிறவனும் பல லட்சக்கணக்கான கோடீஸ்வரனா இருக்கிறான், பெரிய செல்வந்தனா இருக்கிறான். சிகரெட்டை விற்கிறவனும் உற்பத்தி செய்யறவனும் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். ஆனா எல்லாருக்கும் சோறு போடுறவன் ஏழையா இருக்கான், பராரியா இருக்கான். இது காரணம் என்ன? ஒரு குண்டூசியை தயாரிக்கிறவன் அதுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு பிளேட்டு கத்தியை தயாரிக்கிறவன் அதுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு கத்தரிக்கோளை தயாரிக்கிறவன் இது 10 ரூபாய்னா 10 ரூபாய்க்கான விலை அவனே தீர்மானிக்கிறான். ஆனா உழவன், ஒரு வேளாண் குடிமகன், அவன் விலை வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. இதை நுட்பமா புரிஞ்சுக்கணும். இதை மாத்திரம். அதனால என்ன செய்யறான்? நீரை பெருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் வேலை திட்டம் என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இதான் உங்க பிள்ளைகளின் வேலை திட்டம். நீர் வளத்தை பெருக்கிறோம், வேளாண்மையை தேசிய தொழிலா மாத்திரம், வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாத்திரம். இந்த நாட்டில் கொசுமண் அடிக்கிறவனே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கான். டாஸ்மார்க்ல சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறவன் அரசாங்க பணியாளராக இருக்கிறான். சத்துணவு 50 குழந்தைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுற சத்துணவு ஆயா அரசாங்க வேலை பார்க்குது. ஆனா அந்த ஆயா கையில சத்துணவை கொண்டு போய் கொடுக்கிற எங்க ஆத்தார பொண்ணு அரசாங்க வேலை செய்யக்கூடாதா? சட்டம். பண்ணை நிலங்களை உருவாக்குறோம், நாமளே விவசாயம் செய்யறோம். நமது பொருளாதாரம் தற்சார்பு பசுமை பொருளாதாரம். ஒருத்தண்டை கையேந்த வேண்டியதில்லை, எல்லாம் நீங்க பரமக்குடியை விட்டு நீங்க ராமநாதபுரத்துக்கோ சிவகங்கைக்கோ மதுரைக்கோ கூட அரசாங்க வேலைக்கு போக வேண்டியதில்லை. இங்கேயே இருந்து நான் கொண்டாந்து தரேன் அரசு வேலையை. இன்னைக்கு நாட்டில் பொருளாதார கொள்கை என்ன இருக்கு? வளர்ச்சினா